गिरिराजसुधाधनया சரணம் கௌரி மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம் மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம் அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாட அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாட ஆணைமுகனே நிவா அன்புடன் கூட ஆணைமுகனே நிவா அன்புடன் கூட கிரிராஜசுதாதனையா சரணம் கௌரி மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம் முருகனுக்கு முன் பிறந்த நாதா மகாமுனிவர்கள் மகிழ்ந்து பூஜித்த பாதா முருகனுக்கு முன் பிறந்த நாதா மகாமுனிவர்கள் மகிழ்ந்து பூஜித்த பாதா சுந்தரேஷர் சிந்தைக்கு இசைந்த சுதா சுந்தரேஸ்வரர் சிந்தைக்கு இசைந்த சுதா சிவசங்கரியை பக்தி பண்ண புத்தி நீதா கிரிராஜசுதாதனையா சரணம் கௌரி மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணோ மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். ஓம் சக்தி. இங்க அம்மாவோட வர்ணனை எப்படி இருக்குன்னா, தாழம்பூ சொந்தக்காரி, செண்பகப்பூ நிறத்துக்காரி, பன்னீர்பூ வாசனைக்காரி, மகிழம்பூ இதழ்காரி, சம்மங்கி நிறத்துக்காரி, தாமரைப்பூ பாதம்காரி. இப்படி அம்மா இன்னைக்கு ரொம்ப அழகு. இன்னைக்கு என்ன வரம் நம்ம கேட்க போறோம்ன்றதையே நம்ம மறந்து போய் இன்னும் சொக்கி நின்று நம்ம வெளியில வரோம். அந்த மாதிரி ஒரு அழகுல ஜொலிக்கிறாங்க. இப்பதான் அம்மாவுக்கு பூச்சாட்டுதல் நடந்திருக்கு. அடுத்தது அம்மாவுக்கு வந்து கல்யாணம், திருக்கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த அம்மா கோவில்ல வந்து இங்க என்னென்னலாம் விசேஷம், இங்க வந்து கூழ் வார்த்தல் விசேஷம். கூழ் வார்த்து நீங்க அம்மாவை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வர வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பொங்கல் வச்சு நீங்க படைச்சி ஊட்டி விடணும் அம்மாவுக்கு. அம்மா அந்த நேரத்துல வந்து குழந்தையா மாறிடுறாங்க. அடுத்து கண்மலர் நீங்க கொடுத்து உங்க கண் நோய்கள் என்னென்னலாம் இருக்கோ அது கண்மலர் கொடுக்கலாம். அடுத்தது மாவிளக்கு நீங்க போட்டு நெய் தீபம் போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்க ஏற்றி வழிபட்டீங்கன்னா அந்த அம்மா வந்து உங்க நம்ம அந்த குலத்தையே நம்ம தலைமுறையா காத்துட்டு இருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு வெப்ப நோய் இல்ல எந்த விதமான நோய்கள் வந்தாலும் உப்பு மிளகு வாங்கி போட்டு நம்ம போட்டோம்னா அந்த தண்ணியில கரைஞ்சி போடுற உப்பு எப்படி கரைஞ்சி போறதோ அந்த மாதிரி நம்ம நோய்கள் எல்லாம் வெப்ப நோய்கள் எல்லாமே கரைஞ்சி போறதுங்கிறது ஐதீகம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆண் உருவம் பெண் உருவம் அதை வேண்டிட்டு பிரார்த்தனை செஞ்சு நம்ம காணிக்கையா கொடுத்தோம்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது நடந்துருக்கு. அடுத்து வந்து உருளைதண்டம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப விசேஷமான ஒண்ணு உருளைதண்டம். நீங்க 8 வருஷமா இங்க பக்தர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, உருளைதண்டம் போட முடியலையேன்னு. இப்ப உருளைதண்டம் இப்ப பண்டிகைப்போ போட போறாங்க. அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? பக்தர்கள் உருளைதண்டம் போடும்போது பக்கத்துல இருந்து அந்த அம்மா துணையா நிற்பாங்க. அடுத்தது அடிப்பிரதர்சனம் நம்ம ஒவ்வொரு அடியா எடுத்து 3 சுத்து நம்ம வரும்போது என் குழந்தை வந்து அடியா எடுத்து வைக்கிறாளே, அவளுக்கு என்ன, அவளோட பிரார்த்தனை என்ன, யார் வந்திருக்கான்னு வந்து எட்டி வந்து பார்க்கக்கூடிய அம்மா. நம்ம போய் அம்மான்னு போய் அங்க போய் நின்னோம்னா என்ன மகளேன்னு கேட்கறது அவங்கவுங்க காதல இன்னைக்கும் ஒழிச்சுட்டு தான் இருக்கு. காலையில ஒரு பிரச்சனையோட பஸ் பிடிச்சி எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வரவங்க இங்க வந்து நின்று, அம்மா நீ எனக்கு இந்த தீர்வை நீ இன்னைக்கு கொடுத்துதான் ஆகணும், இதுக்கு நீங்க முடிவு பண்ணிதான் ஆகணும்னு நின்று கேட்டு அதை சாதிச்சுட்டு போறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஜனத்துல பெருசா ஆகி நம்ம பெரிய மகமாயி அவளை வந்து நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இங்க முக்கியமான வைபவம் வந்து தொட்டில் கட்டுறது. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் வந்து இங்க கட்டி மணி கட்டி நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னா என்ன 1 வருஷத்துல இங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அடுத்தது வந்து திருமண வைபவம். திருமணம் கை கூடவே இல்லை, நல்ல துணையா நம்மளுக்கு அமையறதுக்கு திருமங்கல்ய சரணு இதெல்லாம் நம்ம
கட்டி நம்ம சூளத்துல கட்டி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா, கம்பத்துல இப்ப கம்பம் வைக்க போறாங்க, நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அப்படி அந்த அந்த திருமணமும் நல்ல துணை, ஏதோ ஒரு துணையெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு தகுதியான துணைகளை கண்டிப்பா அந்த அம்மா சேர்த்து வைப்பாங்க. அடுத்தது இங்க வந்து அடுத்தது துள்ளு மாவு போடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. பச்சை மாவு இடிச்சு, அதுவும் ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அடுத்தது தீச்சட்டி எடுத்துட்டு வர்றது, அழகு குத்திட்டு வர்றது, இந்த மாதிரி இந்த ஆடி 22 நாளும் இந்த வைபவம் அப்படியே பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு ஆடி 2வது வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு பாருங்க, கூட்டம் ஜேன்னு இருக்கு. இது ஆடி முக்கியமான பண்டிகை, அந்த மெயின் பண்டிகை, அரசு விடுமுறை கொடுக்குற பண்டிகை மாதிரி இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். ஏன் அப்படின்னா இந்த அம்மாவோட சக்தி அந்த மாதிரி, அந்த சாணக்கியம் அந்த மாதிரி. இங்க ஒரு உண்மையான சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு குழந்தை இல்லாத ஒரு பொண்ணு, ரொம்ப நாளா ஒரு 12 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு பொண்ணு, அத்தனை அவமானங்கள் இப்ப வரைக்கும் இருக்கு. சொசைட்டி என்ன இருக்குன்னா, குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு 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 பேச்சுக்கள் இப்பயும் காலம் மாறிடுச்சு. ஆனா அந்த பேச்சுக்கள் மாறி அந்த பொண்ணு வெம்பி போய் ஆடி பண்டிகை வந்த உடனே இங்க நின்று அந்த கம்பம் நட்ட உடனே முடிவு பண்ணி இங்க வந்தாங்க. டெய்லி வந்தாங்க, ஓமலூர்ல இருந்து வந்தாங்க. டெய்லி வருவாங்க, பஸ் ஏறி தான் வருவாங்க. இத்தனைக்கும் செல்பா இருக்கிற பொண்ணு கிடையாது. வந்து அந்த கம்பத்துக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. ஒரு குடம் தண்ணி முடிவோட வந்துட்டாங்க அவங்க. எனக்கு இந்த வருஷம் நீ முடிவு கொடுத்தே ஆகணும், என்னால இந்த ஏச்சு பேச்செல்லாம் நான் வாங்க முடியல, நீங்க முடிவு கொடுத்துதான் ஆகணும்னு வந்தாங்க. வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊத்தி எவ்வளவு ஊத்த முடியுமோ போய் குடத்துல போய் குடிக்கிறது, கம்பத்துக்கு ஊத்துறது, குடத்துல போய் குடிக்கிறது, கம்பத்துக்கு ஊத்துறது. அந்த அம்மாவும் சிவனும் என்ன நினைச்சாங்க தெரியல, அடுத்த ஒரு வருஷத்துல அந்த அந்த பொண்ணு மடியில குழந்தை தவழ்றது. இந்த இடத்துக்கு சேலத்துல இன்னும் என்னன்னா, குழந்தை பிறந்து அந்த தீட்டு காலங்கள் முடிஞ்ச உடனே இங்க குழந்தைய எடுத்துட்டு வந்துருவாங்க. இங்க எடுத்துட்டு அந்த அம்மா கையில கொடுத்து, அம்மா மடியில போட்டு, அம்மா இவன் ஒண்ணு உன் அருளால பிறந்தது. எல்லா மக்களும் பண்றது. இங்க சேலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பெண்மணிகள் எல்லாரும் பண்றது. எங்க அம்மா கூட என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு அம்மாக்கு மடியில போட்டு, அம்மா இந்த குழந்தை உன்னோடது, நீதான் இனிமேல் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு, அவன் வளர்ந்து அவன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நீதான் அம்மா பொறுப்பு அப்படின்னு அவன் மடியில போட்டு அப்புறம் தான் குழந்தைய எடுத்துட்டு போறவங்க இன்னைக்கு இங்க இருக்காங்க. அந்த மாதிரி இங்க சொல்லிக்கிட்டே போறோம். இந்த அருளை இது எல்லாத்துக்குமே தெரியுற ஒண்ணுதான். இது தனியா எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. இங்க அவ்வளவு சக்தி இருக்கு. அதுவும் இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே அம்மாவோட சக்தி சொல்லி மாறாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வைபவம். பேருதான் பெரிய மாரியம்மன், ஆனா அழகு உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணா ஒரு மணப்பெண் எப்படி காத்துட்டு இருப்பாங்க தன்னோட மணமகனுக்காக, அவ்வளவு அழகு. இன்னைக்கு சொக்கி போற அழகு, கண்ணுல தண்ணி நம்ம கேட்கக்கூடிய வரம் கூட நம்மளுக்கு மறந்து போற அளவுக்கு அம்மா அப்படி அழகா இருக்காங்க இன்னைக்கு. அதனால நீங்க ஆனந்தமா இருக்கும்போது நீங்க போய் கியூல நிக்கிறோம், லேட் ஆகுது, டைம் ஆகுது, இதெல்லாம் ஆகதான் ஆகும். நீங்க ஒவ்வொரு நொடியும் நீங்க நிக்க அவங்களுக்கு தெரியும் ஒரு நேரம் ஆகுது அப்படின்னா நம்மளுக்காக தானே அவங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதான் அம்மா கண்டிப்பா செய்வாங்க. இன்னும் அடுத்தது இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு நிறைய பேர்கள் உண்டு. என்னென்ன பேருன்னா, சப்த கன்னியர்கள் பேரும் இந்த அம்மா கிட்ட இருந்து தான் எல்லா சக்தி போகுது. கௌரி, பிராமி, ரௌத்ரி, வாராகி, வைஷ்ணவி, சிவா, வாருணி, கௌமாரி, நாரசிம்மி, இந்திராணி, அப்புறம் திரிபுரா, கல்யாணி, ரோகிணி, காமினி, சண்டிகா, சாங்கரி, துர்கா, சாந்தி துர்கா, ஜாதவேத துர்கா, சபரி துர்கா, ஜுவால துர்கா, லவண துர்கா, தீப துர்கா, ஆசுரி துர்கா என அப்புறம் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான பேரெல்லாம் கூட இருக்கு. என்னென்ன இருக்குன்னா, சின்ன மாறி, புத்து மாதிரி, வாயு மாறி, அடுத்தது அலை மாறி, சீதள மாறி, சின்ன மாறி, இப்படி ஏகப்பட்ட பேர். அந்த சக்தி அங்கங்க எங்க எப்படி இருக்குன்னா, இங்க இருந்துதான் இந்த அம்மா தான் அங்க இருக்காங்க. ஆனா அந்த உருவம் அந்தந்த இடத்துக்கு சக்தி வேணும்ல, அந்தந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பு வலையை கொடுக்கணும் இல்லையா, அதனால இது அங்கங்க அந்த சக்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த அம்மா ஒரு உண்மையான சம்பவம், இன்னொரு சம்பவம் அது புராணத்திலேயே இந்த மாதிரி ஆடி பண்டிகையப்ப ஒரு மந்திரவாதி அது பொறுக்கலையாம், இவ்வளவு ஜனத்துல பெருத்த ஆயி பெரிய ஆயா இருக்காளே, இவளுக்கு எப்படி இவ்வளவு ஜனம் வர முடியும்
கோயிலுக்கு வரணும் ஜனங்க, இங்க மட்டும் வராங்களே, இவகிட்ட நடக்குமா? நடக்கவே நடக்காது. எந்த செய்தின எதுக்கும் கட்டுப்பட மாட்டார். யாருக்காவது ஏதாவது எதிரிகள் இவ மேல பக்தியா வச்சு இருக்கும்போது யாராவது எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சாதாரண ஒரு 5 ரூபாய் ஸ்தூலம் போதும் உங்களுக்கு. இல்ல அது கூட உங்ககிட்ட இல்லையா, உங்ககிட்ட ஒரு காசு கூட இல்லையா, அந்த அம்மாவுக்கு தெரியும் என் குழந்தைகிட்ட இப்ப இல்ல, ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த கருணை பார்வையோட நம்மள நல்லா வாழ்த்தி தர்ஷனம் கொடுத்து தான் நம்மள அனுப்புவாங்க. அந்த உண்மை சம்பவம் என்னன்னா, அந்த மந்திரவாதி வந்து ரொம்ப பெருத்த ஜனத்தை பொறுக்காம என்ன பண்ணிட்டானா, கரடியையும் புலியையும் நிஜமாலுமே அந்த கூட்டத்துக்குள்ள கல்லா இருந்ததை உருவகப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. மக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. இப்ப நினைச்சுப்பாங்க, இப்ப நம்ம இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கரடியும் புலியும் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து போய் அந்த அம்மாவோட காலடியில தான் நிற்போம். அந்த காலையில நிற்கும் போது அம்மா வந்தாங்கன்னா வந்து அந்த புலியையும் கரடியும் அடிச்சு விரட்டி அந்த பக்தர்களுக்கு சாந்தப்படுத்தி கழிச்சுட்டு அந்த மந்திரவாதியோட வீடு தீ பிடிச்சிச்சோம். தீ பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து அவன் வந்து காலையில அப்பயே வந்து சரணாகதி அடைஞ்சு, அம்மா நான் செஞ்சு தப்பு என்னை மன்னிச்சுக்குவோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த தாயுள்ளம் உலகத்திலேயே ஒரு நீதிமன்றம், மன்னிக்கிற நீதிமன்றம் எதுன்னா அவங்க தாய் தான். நீங்க என்ன தப்பு வேணாலும் செய்யுங்க, யார் மன்னிப்பா? யார் மன்னிப்பாங்க? அம்மாவை தவிர யாருமே மன்னிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் வந்து தாயுள்ளம் படைச்சத. நீங்க எத்தனை தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க வந்து கேட்கும் போது அந்த அம்மா கண்டிப்பா உங்களை மன்னிச்சு அருள் புரிவாங்க. இப்போ இது வருஷம் நம்ம அழகிரிநாதர் சுவாமி திருக்கோவில்ல இருந்து அண்ணன்கிட்ட இருந்து சீர் வந்துட்டு இருக்கு. இப்ப கல்யாண சீர் வரப்போகுது. கல்யாண சீரை தவறாம வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பிறந்த வீட்டுல எல்லாம் நம்மளுக்கு சீர் வருது இல்ல, ஒரு புடவையாவது எடுத்து கொடுக்குறாங்கல்ல, ஒரு 150 ரூபாய்க்கு. ஒண்ணுமே இல்லைனாலும் நம்மளுக்கு பெருமை இது. புருஷன் வந்து 100 பவுன் போட்டாலும் 10 பவுன் போட்டாலும் நம்ம வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுல இருந்து ஒரு 10 ரூபாய் வந்தாதான் நம்மளுக்கு சாகர வரைக்கும் இருக்கிற மதிப்பு மரியாதை என்னதுன்னா, அந்த பிறந்த வீட்டுல இருந்து வர அந்த 10 ரூபாய் இருந்தா கூட நம்மளுக்கு மரியாதை. பாத்தியா, என் அண்ணன் உயிரோட இருக்கான், இன்னும் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான், என் தம்பி அனுப்பிச்சிட்டு இருக்கான், எங்க அப்பா அனுப்பிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அந்த தாய்க்கு பெரிய மாரியம்மன், நம்ம கோட்டை பெரிய மாரியம்மன் தாய்க்கு வந்து அழகிரிநாதர் சுவாமி வந்து வருஷம் அந்த சீர்வரிசை வந்துட்டே இருக்கு. அம்மா வாங்கி அந்த பிறந்த வீட்டு அந்த சந்தோஷத்துல மிதப்புல இருக்காங்க இப்ப அப்படிங்கிறதான். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? நம்ம அதுக்கு சாப்பாட்டுல கைய வைப்போம். சரி, அண்ணன் தம்பி நீங்க சொல்லிட்டியா, இது ஒண்ணு சாப்பாட்டுல கவனிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச சாப்பாடுலாம் போடாம 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி போயிடுவாங்க ஹோட்டலுக்கு. ஒரு சாதாரண மக்களுக்கே அப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு அண்ணன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம அந்த அண்ணனை வந்துதான், இப்போ அம்மா ஏற்கனவே பேரானந்தத்துல இருக்காங்க. இப்ப நீங்க முக்கியமா கவனிக்கணும், அந்த அண்ணனை பத்தி நம்ம இப்போ மாரியம்மனோட அண்ணன் யாரு? பெருமாள், கண்ணன், நவநீத கிருஷ்ணன். அவரை பத்தி தான் இப்ப நம்ம பாட போறோம், பேச போறோம். இவ்வளவு நேரம் அம்மாவை பத்தி பார்த்துட்டோம், பேசிட்டோம். இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா கிடைச்சிருக்கும். இப்போ அந்த அம்மா கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். காலையில பஸ் ஏறி வந்தாங்கன்னா ஒரு முடிவு பார்க்காம போவே மாட்டாங்க. என்ன முடிவுனா, அம்மா எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுமா, நீ இறங்கி ஒரு அடி நீ எடுத்து வச்சு கேட்டீங்கன்னா 100 அடி அந்த அம்மா உனக்கு முன்னாடி எழுச்சி வந்து நிற்பாங்க. இந்த சீரியல்ல எல்லாம் அந்த சினிமால எல்லாம் போய் பாக்குற மாதிரி அதட்டியோ உருட்டியோ நீங்க பிரார்த்தனை பண்ணவே கூடாது. அம்மா கிட்ட எப்படி கேட்கணும்னா, மடிப்பிச்சை ஏந்தி கேட்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த அம்மா வந்து நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, பிரார்த்தனை பண்ணும்போது உருவகப்படுத்திக்கணும். என்ன உருவகப்படுத்திக்கணும்னா, என்கிட்ட அந்த தாய் பேசுறா, அவ என்கிட்ட பேசுறா, ஆமா அவ பேசுறா, நான் கேட்கிறேன், அவ பேசுறா, அது தலைய ஆடுறா, உனக்கு நான் செய்யறேன்னு சொல்றா அப்படின்றத நீங்க கவனமா நீங்க அந்த சிந்தனையை தவறவே விடக்கூடாது. உங்களுக்கு கிடைச்ச அந்த 1 செகண்ட் 2 செகண்ட்னாலும் அந்த சிந்தனையை தவறாம நீங்க அந்த அம்மாவை தாயை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்கிற விஷயத்துக்கான பதில் அங்க சத்தியமா கிடைக்கும். இல்லையே, நான் வருஷம் ஜென்மமா இங்க வந்துட்டு தான் இருக்கேன், வருஷம் வரேன், எனக்கு விடிவே கிடைக்கலைன்னா அந்த அம்மாவுக்கு சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் அந்த பெரியாயி ஜனத்துல பெருத்த பெரியாய்க்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி
எல்லா அருள்களும் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கல. நீங்க போய் நீங்க முறையிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும், நியாயமான பிரச்சனை, நியாயம் இல்லாத பிரச்சனையை எந்த கடவுளும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நியாயமான பிரச்சனைக்கு நீங்க போய் நின்னீங்கன்னா சத்தியம் வந்து அவங்க பதில் கொடுப்பாங்க. இன்னும் 2 வாரம் இப்பயும் நீங்க சாமி யாராவது பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு கியூல போய் நின்று மனமுருகி பிரார்த்திச்சுட்டு போங்க. பண்டிகை வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லை. இல்ல எனக்கு டைம் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் போகுது. இந்த டைம் இந்த நிமிஷம் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்காது. அதனால தயவு செஞ்சு சுவாமி அப்பால போய் பாருங்க. பார்த்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சேரங்கோட்டை பெரிய மாளிகை அம்மாவை பத்தி பேசிட்டோம். இப்ப அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கறது எப்படின்னா, அவங்க பிறந்த வீட்டு, அவங்க அண்ணனை பத்தி பேச போறோம். அவங்க அண்ணனோட புகழ பாட போறோம். அந்த அண்ணன் யாருன்னா நவநீத கிருஷ்ணன் கோபாலன் சுவாமி ஸ்ரீ அழகிரிநாத பெருமாள் சுவாமி. அவரை பத்தி நம்ம அவரோட நாமம்னா பேரு, நம்ம அவங்க பேரெல்லாம் இருக்கு இல்லையா, கலா, மாலா, கவிதா, இந்த மாதிரி எல்லாம் பேர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடவுளோட பேரை தான் இப்ப நம்ம பாட போறோம். கடவுளோட பாட்டு அவங்க அண்ணனோட பேரை கேட்ட உடனே அந்த அம்மா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம பாட போறோம். அவங்க வந்து கேட்டுட்டே தரிசனம் பண்ண போறாங்க. எவ்வளவு அருட்கள் கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க நம்ம ரோட்ல இத்தனை தடங்கள் இருந்தோம், நின்றுகிட்ட பார்த்து நீங்க கேட்குறீங்க பாத்தீங்களா, அவங்களோட சிறப்பு வாய்ந்தவங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களோட நின்றுக்கிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்களா, உங்களுக்கு இன்னும் 2 மடங்கான அருள் உங்களுக்கு கிடைக்க போகும். இப்போ அடுத்தது மகா மந்திர நாம மகிமைகள். மகா மந்திரம் அப்படின்னா என்ன? மகா மந்திரம் அப்படின்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. இதுக்கு பேர் தான் மகாமந்திரம். இதுல வந்து ராமா கிருஷ்ணா வருதுங்களா? அப்ப நின்றுட்டு இருக்கவங்க இன்னும் அடுத்தடுத்து இந்த பாட்டு வரும். அப்ப நின்றுட்டு இருக்கவங்க நீங்களா என்ன பண்ணணும், நீங்களும் கூட சேர்ந்து பாடணும். பாடினீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதேதான் உங்க அண்ணன் தம்பிங்களாம் நல்லா இருப்பாங்க நீங்க பாடினீங்கன்னா. நம்மளையோட நம்ம யாரை நம்ம அதிகமா நினைப்போம், நம்ம அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். இந்த மாதிரி நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம கூட போறவங்க உடல் பிறப்பு நல்லா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மகாமந்திர மகிமைகள்லாம் நம்ம பேச போறோம். பேசி அதை கேட்டு நீங்களும் இதை பாடணுங்கிறது தான் இந்த அம்மனோட இன்னைக்கு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. மக்கள்லாம் என்ன பத்தி பேச போறாங்க, பாட போறாங்க. இந்த மகாமந்திரம் அப்படிங்கிறது எங்க குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ மகாரண்யன் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவங்களோட குருமார்கள் வழிகாட்டுதற்படி எல்லா இடத்துல இருந்தும் இந்த நாமத்தை வந்து ஒவ்வொரு உயிருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. ரொம்ப தீவிரமா. எதனால இந்த மகாமந்திரத்தை புடிச்சுக்கணும், நீங்க கும்புற இஷ்ட தெய்வம், குல தெய்வம், எந்த காவல் தெய்வம், எந்த தெய்வமா இருந்தாலும் அதோட சேர்த்து இந்த பெருமாளோட நாமம் இதை வந்து கெட்டியா நீங்க புடிச்சுக்கணும். இந்த நாமத்தை நீங்க கெட்டியா புடிச்சுக்கும் போது என்னென்ன நடக்க போகுதுன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி பாக்கியவான்கள் இங்க யாருமே இல்லை. இத இப்ப நான் சொல்ல போறேன். அது வந்து அடுத்து நம்ம சிவன் கோவிலை பத்தி வரப்போகுது. ஈஸ்வரன் கோவில், புவனேஸ்வரர் கோவில் பத்தி நான் இப்ப பேச போறேன். அது என்னன்னா, இப்போ கலிகாலம். இது வந்து என்ன காலம்னா கலி யுகம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப நடக்கிறது என்ன யுகம்னா கலி யுகம். மொத்தம் 4 யுகம் இருக்கு. கிரதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரதயுகத்துல வந்து மக்களோட ஆயுட்காலம் வந்து 1 லட்சம். அப்ப மக்கள் எத்தனை அடியில இருப்பாங்களா? 9 அடியில இருப்பாங்க. அப்ப நம்மளோட சராசரி அடி எத்தனை? 6 அடி. மீறி போனா 5 அடியில இருக்கும், இல்ல 5 அடியில இருக்கும். அப்ப வந்து 9 அடி. ஆயுட்காலம் எவ்வளவுனா 1 லட்சம். அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகம் வந்து ராமர் வாழ்ந்த காலம்.
அப்ப வந்து மக்களோட ஆயுட்காலம் எவ்வளவுன்னா 10,000 1 லட்சம் 1 லட்சம் இல்ல 10,000 அப்ப வந்து மக்களோட அடி ஹைட் எவ்வளவுன்னா 8 அடியில் இருந்தாங்க. அடுத்தது துவாபராயுகம், அதுல வந்து கிருஷ்ணரோட காலம் அது. இதுக்கு முன்னாடி இருந்த காலம், இப்ப நடக்கிறது கலியுகம், அதுக்கு முன்னாடி இருந்த காலம் தான் துவாபரயுகம். அதுல வந்து மக்களோட ஆயுட்காலம் வந்து 1000 வருஷம். அதுல வந்து மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா 7-8 அடி இருந்தாங்களாம். இப்ப கலிகாலத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். இப்ப இருக்கிற கலிகாலத்துல சராசரி ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் 120 சராசரி ஆயுட்காலம். நம்மளோட அடிகள் வந்து 6 அடி. ஆனா கலி இன்னும் 5% தான் நம்ம தாண்டி இருக்கோம். இன்னும் எத்தனையோ இருக்கும். 5% தான் இன்னும் எத்தனை இருக்கு. களி முத்தி போகும்போது என்ன ஆகும்னா மக்கள் வந்து 3 அடியா ஆவாங்களாம். 3 அடி. இப்ப நம்ம இருக்கிறதோட நம்ம முத்திக்கால அளவுக்கு வந்துருவாங்க மக்கள். அடுத்து சராசரி ஆயுட்காலம் வந்து 30 வயசு. இதுதான் அவங்களோட கலிகாலத்துல. இப்ப களியில என்ன நடக்கக்கூடாது எல்லாம், கேள்விப்படக்கூடாது எல்லாம் கேள்விப்படுவோம். என்னென்னலாம் நம்ம நடக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கும். சண்டை, சச்சரவு, பொறாமை, ஆணவம், கோபம், சொல்ற பேச்ச கேட்காத குழந்தைங்க, அடுத்தது கல்யாணம், கலப்பட கல்யாணம், சரி அம்மாவை கொடுமைப்படுத்துறது, அப்பாவை கொடுமைப்படுத்துறது, முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறது, இதெல்லாம் நம்ம கேள்விப்படக்கூடாதோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேப்பரை திறந்தா பயமா இருக்கு, கேள்விப்பட்டு இருக்கோம். இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. திடீர் இந்த கொரோனா வந்த டைம் எல்லாம் இதெல்லாம் வந்து பெரும் தொற்று. அடுத்தது வந்து மழை பெய்யுற டைம்ல மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்கிற டைம்ல வெயில் அடிக்க மாட்டேங்குது. எல்லாம் மாறி 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 பேரிடரா இப்ப ஆயிடுது. அப்படி ஆகும்போது நம்ம கையில என்ன ஆகும்? பொருளாதாரம், காசு இருக்காது, வேலையின்மை வரும். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்க. ஒருத்தர் நீ வாழணுமா இல்ல நான் வாழணுமா, ஒரு வீட்லயே நீ வாழணுமா இல்ல நான் வாழணுமா, கொட்டு அடிச்சுட்டு சண்டை, டெய்லி சண்டை மட்டும்தான் அந்த கலிகாலத்துல நடந்துகிட்டே இருக்கும். இது நடக்குதா? பொருளாதாரம் கையில இல்லைன்னா என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். நீங்க என்ன அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் ஒரு போட்டுல போயிட்டு இருக்கோம். ஒரு நம்ம சொந்தக்காரங்களே அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாம் போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஓட்டை ஊத்துட்டு போட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருக்க நம்ம அப்பாவை காப்பாத்தலாம், அம்மாவை காப்பாத்தலாம், இல்ல என் புருஷனை காப்பாத்தலாம், மீறி போனா நம்ம குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம், காப்பாத்தலாம். இதைதானே நம்ம யோசிப்போம். ஆனா அந்த மாதிரி இருக்கிற கலிகாலம் வந்து பரீட்சித் மகாராஜாங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணனோட முழு அந்த கிருஷ்ணர் அவரோட முழு இது அந்த அவதார காலங்கள், அது ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமான ஸ்ரீமத் பாகவதம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஷ்ணு பகவான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து பரீட்சித் மகாராஜா அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி, இந்த கலிகாலத்துல ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து அவருக்கு ஆட்சி புரிஞ்சுட்டு போது சிறப்பா ஆட்சி பண்ணாரு, தர்மவானார். அவருக்கு என்னன்னா பாண்டவர்களோட கடைசியா மிஞ்சின ஒரே ஒரு வாரிசு அந்த இவர் தான், பரீட்சித் மகாராஜா தான். அவர் வந்து எங்க பார்த்தாலும் அவரோட நாட்டுல சத்சங்கம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. சத்சங்கம்னா பகவானை பத்தி பாடுறது, பகவானை பத்தி பேசுறது, இது மட்டும்தான் அங்க இருக்கும். அனாவசியமான பேச்சு, கேலி, கிண்டல், சினிமா, நாடகம் இதெல்லாம் இருக்காது. சத்சங்கம்னா நல்லவர்கள் கூடுகின்ற இடம், இதுக்கு பேர் தான் சத்சங்கம். அப்படி எங்க பார்த்தாலும் இந்த கலிகாலம் தெரிஞ்சிச்சு. கலிகாலம்ன்றது அந்த மகாராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் நடந்தது. இது வந்து எதுவுமே கற்பனை கதை கிடையாது. நம்ம நாட்டுல பரீட்சித் மகாராஜான்னு ஒரு டைம்ல வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து தர்மவான், நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் சத்சங்கங்கள், விஷ்ணு பகவானுக்காக அங்கங்க சத்சங்கங்கள் போட்டு எங்க பார்த்தாலும் இந்த கலியை விரட்டுறதுக்காக கலிபுருஷன் உள்ள வந்துட்டான். கலிபுருஷன் உள்ள வந்துட்டான்னு தெரியும் போதே இவர் என்ன பண்ணாருன்னா எல்லா பக்கமும் சத்சங்கம் வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா கலி வந்து அவங்க ஒண்ணும் பண்ணாது. இப்ப நம்ம பண்ற கஷ்டம், பகவான் பேரை நீங்க நின்ற இடத்துலயே நீங்க சொல்லும் போது கூட உங்களை சுத்தி ஒரு கவசம் வந்துடும். வஜ்ர கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவசம் உங்களுக்கு வந்த போது இப்ப ரோட்ல போயிட்டே இருக்கோம், எதிர்பாராத ஒரு விபத்து கேள்விப்படுறோம் இல்லையா? எங்கேயோ யாரோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனா நம்ம முதல்ல பிரார்த்தனை வைக்கிறோமோ, இல்ல நம்ம வீட்டு ஆம்பளைங்க வெளியில போயிருக்காங்க,
வெளியில போகும்போது அவங்களெல்லாம் முதல்ல நினைச்சுப்போம். உடனே பதறிட்டு கால் அடிக்கிற பொண்ணுங்க இன்னும் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நம்ம கேள்விப்படுறோம், இந்த மொபைல்ல பாக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. ஆபீஸ்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போன் எடுத்து பத்திரமா இருக்கீங்களா, பார்த்து வாங்க, பத்திரமா வீட்டுக்கு வாங்க, இப்படிதான் சொல்லுவோம். பரிசுத் மகாராஜா வந்து ஸ்ரீமத் பாகவத்துல இப்படி வந்து சத்தங்கள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கும்போது கலி புருஷன் உள்ள வந்துட்டான். கலி புருஷன் உள்ள வந்து கேட்கறான், எனக்கு வந்து நான் இங்க இருக்கணும், எனக்கு வந்து பிரம்மதேவர் வந்து எனக்கு இங்க இருக்கிறதுக்கான தகுதி கொடுத்துருக்காரு. அப்ப பரிசுத் மகாராஜா சொல்றாரு, இல்ல உனக்கு இங்க கொடுக்க முடியாது, இல்ல இது பிரம்மதேவரோட உத்தரவு, நாங்க இருந்துதான் ஆகணும் அப்படிங்கும் போது, சரி நீ உனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நீ இருக்கணும். கலிங்கிறது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆணவம் கோபம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, எல்லாம் செய்ய தப்புகள் எல்லாமே கலின்னு சொல்லுவோம். அப்ப வந்து 5 இடத்துல சொல்றாரு. 5 இடத்துல என்னன்னா இம்சைகள், அது எந்த இம்சைகளா இருந்தாலும் சரி, மனித இம்சைகளா இருந்தாலும் சரி, மிருகவதை இம்சைகளா இருந்தாலும், எந்த இம்சைகள் பண்ண இடத்துலையும் கலி புருஷன் அங்க வந்துடும். அடுத்தது வந்து குருமார்கள், பெண்கள், அதுக்கப்புறம் வந்து கோபங்கள் இருக்கிற இடம், எங்களுக்கெல்லாம் ஒரு 5 இடம் சொல்லியிருக்காங்க. 5 இடத்துலயும் நீ இருந்துக்கும். என்னோட இந்த நாட்டுல நீ அங்கெல்லாம் நீ இருந்துக்கும். இல்ல எனக்கு இதுவும் பத்தாது, அப்ப வேற எங்க இருக்கணும், பொண்ணு நகைகள் இருக்கிற இடம். நகைகள் நம்மளுக்கு தேவையான நகைகள் மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அளவுக்கு மீறி நீங்க நகைகள் வச்சுக்கிட்டா பிரச்சனைகள் வரும். அது இருக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு கலி புருஷன் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா தானே, ராஜாவும் ஒரு மனுஷன் தானே, அந்த மனுஷனுக்கு ஒரு கலி அங்கேயும் வேலை செஞ்சிருக்கு. எப்படின்னா அவர் வேட்டைக்கு போறாரு, ராஜானா வேட்டைக்கு போய் தான் ஆகும். வேட்டைக்கு போகும்போது அங்க அவர் வேட்டைக்கு போறாங்க, ஒரு இம்சை தானே பண்றாரு, வேட்டைன்னா என்ன இம்சை தானே. அப்ப கலி அவர்கிட்ட வந்துருக்கு. கலி வந்தவுடனே அவர் போயிட்டே இருக்காரு. பசி தாகம் வந்தா நம்மளுக்கு 10 பறந்து போயிடும். அது ராஜாவா இருந்தானே, யார் சேவகனா இருந்தானே, பசிதான். பசிக்கு தெரியுமோ, ராஜா சேவகன் இதெல்லாம் தெரியாது. பசி தாகம் வந்தோடனே அவனுக்கு ரொம்ப முடியல. தாகம் தீர்த்தம் தண்ணி யாராவது கொடுக்குறீங்களா, ராஜா கேட்டு எனக்கு காட்டுக்குள்ள கிடைக்கல. அப்புறம் ஒரு தூரத்துல ஒரு ஆசிரமம் தெரியுது. அப்பாடா அங்க ஆசிரமம் தெரியுது, அங்க ஒரு குடி தெரியுது, கண்டிப்பா ஆளுங்க யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போறாரு. கிட்ட போனா ஷமிக்கர்னு ஒரு குரு இருக்காரு, குருமார். அவர் இருக்காரு. அப்பாடா ஒரு குருமார் இருக்காரு, நம்மளுக்கு வந்து ஒரு ரிஷி அவர் இருக்காரு, நம்மளுக்கு தீர்த்தம் தருவாரு, தாகத்துக்கு தீர்த்தம் தருவாரு. என்னால தாகமே தாங்க முடியல, நான் குடிக்க போறேன், தண்ணி குடிக்க போறேன்ட்டு அவர்கிட்ட போறாரு. அவர் மட்டும்தான் அந்த ஆசிரமத்துல அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. ஆசிரமத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அவர் மட்டும்தான் அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. அங்க உட்காந்துட்டு போது தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்கும்போது அவரு தியானத்துல இருக்காரு. அந்த விஷயம் எப்படின்னா தியானத்துல இருக்கிறாரு. தியானம்னா என்ன மாதிரி தியானம், தியானம் வேற, ஆழ்ந்த தியானம் வேற. ஆழ்ந்த தியானத்துக்கு அப்புறம் சமாதி நிலை அப்படின்னா நம்ம மூச்சு மட்டும்தான் போயிட்டு இருக்கோம், நம்ம புற உலகிலேயே இருக்க மாட்டோம். சமாதி நிலைக்கு அவர் போயிட்டாரு. இவர் வந்து தீர்த்த கொடுங்க சுவாமி, தண்ணி கொடுக்க தாகமா இருக்கு. அப்புறம் இவருக்கு சந்தேகம் வரும், இவரு சும்மா விளையாடுறா, நம்மள வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வாசல்ல ஒரு செத்த பாம்பு இருந்தார். பரிசுத் மகாராஜா வாசல்ல ஒரு செத்த பாம்பு எடுத்துட்டு தன்னோட வில்லுல எடுத்து அவரோட கழுத்துல, ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட கழுத்துல ஒரு மகாராஜா செய்யற வேலையை செஞ்சுட்டாரு. ஏன்னா அவர் போராட நேரம் நம்மளுக்கு நல்ல நேரம், ஏன்னா அவருக்கும் பாகவதம் கிடைக்கும் போது நம்மளுக்கும் பாகவதம் கிடைக்கும். அந்த பாம்பை எடுத்து அந்த ரிஷிகளை போட்ட உடனே அப்பயும் அவரு தவம் கரையல. ஏன்னா அவரே அவர் நிலையில இல்லையே, அவரே சமாதி நிலைக்கு வந்துட்டாரு. அப்படியே நிக்கல இருக்கும்போது இவர் பார்த்தாரு, இவர் நிஜமாவே சமாதி நிலையில தான் இருக்காரு போலுக்கு, தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி இவர் குதிரை ஏறி அவரோட நாட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிக்கும் போது போற வழியெல்லாம் ஒரே குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. ஐயோ, ஒரு ராஜாவா இருந்து ஒரு தர்மபுத்திரனோட பேரனான, அர்ஜுனனோட பேரன், ஒரு அபிமன்யோட குழந்தை நானு, ஒரு நாட்டை வந்து ராஜா நானு, இந்த மாதிரி ஒரு தீய இகழ்வான ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேனே, இப்படி வந்து ஒரு முனி ரிஷி அந்த புத்தி அப்ப எனக்கு வேலை செய்யலையே, தப்பு பண்ணிட்டேன் ஒரு குற்ற உணர்ச்சியில நாட்டுக்கு திரும்பி போயிட்டே இருக்கும்போது இங்க அதே இதுலயே அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. பாம்பு கழுத்துல இருக்கு, அவர் தியானத்திலே இருக்காரு. அவருக்கு 4 பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்விங்கிங்கிறது அந்த பையனோட பேரு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க,
ஸ்ருங்கி இந்த மாதிரி ராஜா மாதிரி ஒருத்தர் வந்தாரு குடியிருக்கு, அப்பா மேல வந்து குரு மேல வந்து பாம்பை தூக்கி போட்டுட்டாரு, செத்த பாம்பை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பெத்த தகப்பன் இல்லையா, அவருக்கு சின்ன குழந்தைதான், ஆனாலும் பதவிக்கு வந்து என்னது என்னோட அப்பா மேல பாம்பு செத்த பாம்பை தூக்கி போட்டுட்டாங்க, அதை வந்து நம்ம பார்க்காம என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாரு. பார்த்தா தியானத்துல இருக்காரு, மேல பாம்பு கிடக்குது, செத்த பாம்பு கிடக்குது. இவருக்கு தாங்கல உடனே அவர் சாப்பிடுறாரு. என்ன சாப்பிடுறாருன்னா, இன்னும் 7 நாள்ல லட்ச வென்ற பாம்பு வந்து அந்த பரிஷத் மகாராஜாவை படிக்கணும் அப்படிங்கிற சாபம் விட்டுட்டாரு. ரிஷியோட குழந்தை வந்து ரிஷி அளவுக்கு இப்ப மந்திர உபதேசங்கள் கத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட வாக்வாதினி நிறைய இருக்கும். அந்த வாய் வழியா இருக்கிற அவர்கிட்ட பரிஷத் மகாராஜிட்ட பலம் இருக்கலாம், என்ன பலம் இருக்கலாம், சேனைப்படை பலங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கலாம், மந்திர உபதேசம் தந்தைகிட்ட இருக்கிறாங்க, மந்திர உபதேசம் வாக்வாதினியில வந்துச்சுன்னா அது படிப்பு. அது சாபம் விட்டுட்டாரு. என்னோட அப்பா மேலே இப்படி காணப்பட்டது சாபம் விட்ட உடனே இவர் போய் அரியணையில உட்கார்றாரு. அரியணையில உட்கார்ந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராஜாவை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, புகழ்ந்து பாடுவாங்கல்ல, வாழ்கள் தர்மபுத்திரர் பேரன் அர்ஜுனோட பேரன் அபிமன்யோட வாழ்க வாழ்க வாழ்க, ஒரே கூச்சமா இதுக்கு தகுதியானவன் நான் இல்லை, என்னை இப்படி பாடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவர் முடிக்கிறார். அப்பதான் ரிஷி வந்து ஆழ்ந்த சமாதியில இருந்து முடிக்கிறார். முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அவரோட குழந்தை ஸ்ருங்கி அழுதுருக்கு. ஏன் அழுதுருக்கு அப்படின்னு, என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி ராஜா வந்து உங்க மேல செத்த பாம்பு, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் நீ சாபம் விட்டுருக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு மகாராஜா, நம்மளை அவர் பார்த்துட்டா தானே இந்த உலகத்துல எல்லாமே சரியா இருக்கும். நீ அவரை தண்டிச்சு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நம்மளுக்கு எல்லாமே எப்படி கிடைக்கும், மக்கள்லாம் எப்படி நலமா இருப்பாங்க, யானைக்கும் அடி சேர்க்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நேரத்துல அவர் அந்த மாதிரி பண்ணிட்டார், நீங்க இப்படி பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மகனுக்கு புத்தி சொல்றாங்க. இருந்தாலும் நீ சாபம் விட்டுட்ட, அது நடந்துதான் தீர போகுது, அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு அந்த மன்னன் பார்த்துக்கிட்டோம். இந்த தகவலை போய் தன்னோட சிஷ்யத்தை சொல்றாங்க, நீங்க போய் ராஜாட்ட சொல்லி 2 பேர் போறாங்க, அரண்மனைக்கு போறாங்க. போய் அந்த ராஜா கிட்ட ராஜா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எங்களோட முனிவர் ஒரு தகவல் சொல்லிட்டார், என்ன தகவல் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டாரு. இப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போறதுன்றத மகாராஜா பரிஷத் மகாராஜா தெரிஞ்சுட்டாரு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு, இந்த மாதிரி இன்னும் 7 நாள்ல நீங்க பாம்பு கடிச்சு சாக போறீங்களா அப்படின்ற சாபம் உங்களுக்கு விட்டுட்டாரு. அவருக்கு ஒரே ஆனந்தம், நம்ம செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை நம்மளுக்கு மனசு நிறைவா கிடைச்சிருச்சு. அவர் ஒரே சிரிப்பான சந்தோஷமா அவங்களுக்கு சம்பாவனை ஏதாவது நகை நட்டெல்லாம் கொடுத்து அவங்கள ரிஷிக்கு அங்கிருந்து வந்த சேவகர்களை அவங்கள அனுப்பிச்சுட்டாங்க, சிஷியர்களை அவங்கள வாங்கிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவர் வந்து அவங்க இருக்கிற அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் கேட்கறாங்க, நீங்க என்ன ராஜா இப்படி பாம்பு வந்து கொட்டி இன்னும் ஒரு 7 நாள் நீங்க சாக போறீங்கன்னு சொல்றாங்க, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து எனக்கு இந்த உலக பற்றில இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழியா நான் நினைக்கிறேன், ஃபுல்லாவே நான் கடவுள்கிட்ட சரணாகதி ஆகிறதுக்கான வழியா நான் நினைக்கிறேன், அதனால இது எனக்கு ஒரு வாய்ப்பு, இதை நான் வந்து உபயோகப்படுத்துறேன். இது ஜனமேஜயன், அவரோட பையன் பேரு ஜனமேஜயன், அவர் வந்து இந்த ஆட்சியை பார்த்துக்கிட்டோம், அவருக்கு நீங்க உதவி செய்யுங்க, என்னை யாரும் பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பசி தாகம் இனிமேல் நான் அதுக்கு தீனி போட போறதில்லை, பசியாவே இருக்கட்டும், தாகமாவே இருக்கட்டும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கங்கையை நோக்கி கிளம்பிட்டேன். கங்கையை நோக்கி கிளம்பின அங்க போறார். அவர் வரத தெரிஞ்சுட்டு மகாராஜா இல்லையா, அவர் வரத தெரிஞ்சுட்டு எல்லா ரிஷிகளும் வராங்க, எல்லா ரிஷிகள் வியாசர் பிருகுமுனிவர் எல்லாருமே வராங்க. வந்து பார்த்துட்டு அவரை பக்கத்துல இது கண்ணுல இருந்து அழுகையா வருது, நான் உங்கள இருக்கிற ஒரு முனிவரை தான் நான் இயல்புப்படுத்திருக்கேன், ஆனா என் கூட நான் இங்க பசி தாக்கத்தோட இருக்கேன்னு தெரிஞ்சு என் கூட நீங்க வந்து நிக்கிறீங்க, ராஜா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முனிவர்கள்லாம் கேட்கறாங்க. இங்க பாருங்க, இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, உங்களுக்காவது டைம் இருக்கு, 7 நாள்ல நான் செத்து போயிடுவேன்றது சாபம் எனக்கு, அதனால அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை, எனக்கு ஃபுல்லா எனக்கு கிருஷ்ணரோட நாமத்தோட மகிமைகளும் கிருஷ்ண கதைகளும் இந்த 7 நாள்ல எனக்கு ஃபுல்லா எனக்கு தெரியும், அதை யாராவது இங்க சொல்லுங்கல்ல, நான் இந்த 7 நாள்ல தகட்ட நான் கேட்டுட்டு நான் போய் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு மகாராஜா சொல்றாரு.
அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. முனிவர்கள்லாம் அப்படிதான் பணிவா இருப்பாங்க. எவ்வளவு படிச்சாலும் பணிவா தான் இருப்பாங்க. நான் சொல்றேன் சொல்ல மாட்டாங்க. அப்ப வந்து அந்த பக்கமா ஒருத்தர் வர பிரம்ம ரிஷி. அவர் வந்து தேஜஸ், அவ்வளோ தேஜஸ். அவர் யாருன்னா சுகபிரம்ம ரிஷி. சுகபிரம்ம ரிஷி யாருன்னு உங்களுக்கு நம்ம சேலத்துக்கு இன்னொரு பெருமை. நம்ம சேலத்தோட பெரிய கோட்டை பெரிய மாரியம்மன் மாதிரி சுகபிரம்ம ரிஷி நம்ம ஈஸ்வரன் கோயில்ல சுகமேஸ்வரர் கோயில்ல அவர் தான் சுகமேஸ்வருக்கு கிளி ரூபத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிற சுகபிரம்ம ரிஷி. இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவுல சுகமேஸ்வரர் கோயில் இது நம்மளுக்கு நம்ம சேலம் மாநகருக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அங்க வியாசர் பகவான் அவரோட அப்பா சுகரோட அப்பா சுகபிரம்ம ரிஷி அங்க இன்னும் இருக்கு. குழந்தைகள் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க அப்படின்னா நீங்க அங்க போய் அவங்களை தியானிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளி ரூபத்துல காட்சியும் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வர பிரம்ம ரிஷி அவருக்கு வந்து எந்த இதுலையுமே பிடிப்பு கிடையாது. சத்தியம் பண்ணிட்டு மாட்டாரு. அவங்க யாருமே முதல்ல தெரியல. யாரும் உட்கார்ந்த உடனே அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பரிஷத் மகாராஜா தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அவரோட தேஜஸை பார்த்துட்டு கிருஷ்ணர் மாதிரி இருப்பாங்க. ஏதோ கிளி மாதிரி இருக்காங்கன்னு நினைச்சுக்காங்க. சுகபிரம்ம ரிஷி அவ்வளோ அழகா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவர் வந்து உட்கார்ந்தார். சுகபிரம்ம ரிஷி அவரோட காலில் இருக்கிற பாதத்தை தலையை வச்சுட்டு சுவாமி நீங்க எனக்கு இந்த விஷ்ணு புராணம் விஷ்ணு கிருஷ்ணரை பத்தியான எல்லா கதைகளும் நான் 7 நாள் தான் இருக்க போறேன். எனக்கு சாபம் கிடைச்சிருக்கு. அதனால இந்த விஷ்ணுவை பத்தி இந்த பாகவதத்தை பத்தி இதை பத்தி எனக்கு நீங்க தான் சொல்லணும். நான் அதுக்குதான் வந்து அவரும் அதுதான் தவிச்சுட்டு இருக்காரு. சுகபிரம்ம ரிஷிக்கு வியாச முனிவர் அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு ஸ்ரீமத் பாகவதத்தை. இவங்க வந்து யாருக்காவது இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா? அவங்கவுங்க இப்போ ஒரு கலை இருக்கு, ஒரு பாட்டு பாட தெரியும், வேற ஏதாவது ஓவியம் வரை தெரியும். இதெல்லாம் அவங்களோட வச்சுக்க கூடாது, அவங்களோட முடியக்கூடாது. அடுத்தவங்க சொல்லி கொடுக்காது. அவங்களுக்கு நல்லது, அது அப்பதான் வளரும். அந்த மாதிரி சரியான சிஷ்யனுக்கு இது போய் சேர்ந்தாலும் இந்த உலகத்துக்கு இது வந்து இந்த பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணனோட இந்த முழு இதுவும் போய் சேரும் மக்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த தருணம் இப்போ அழகா கிருஷ்ணனோட கிருபையினால இந்த 7 நாளும் அவர் கதை சொல்றார். ஸ்ரீமத் பாகவத கதைய சொல்றார். சுகபிரம்ம சொல்றார். எல்லாம் கேட்கறாங்க. அந்த கங்கை கரையோட இவ்வளவு உட்கார்ந்து கேட்கிறார். கேட்கும்போது 7வது நாள் பாம்பு விட்ட மாதிரியே பாம்பு வந்து கடிச்சிருச்சு. தச்சகன்ற பாம்பு வந்து கடிச்சு மகாராஜா சாதாரணமா தான் இறக்கல. ஏன்னா 7 நாளும் பாகவதற்கரையா கிருஷ்ணனோட பெருமைகள் கிருஷ்ணனோட கதைகள்லாம் கேட்டதுனால நேரா மோட்சத்துக்கு போயிட்டாரு. இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஒவ்வொரு பக்கமும் நீங்க எழுதிங்கன்னா ஒவ்வொரு அந்த அத்தியாயம் முடியும் போதும் என்ன சொல்றாங்கன்னா நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் நாமம் மகாமந்திரம் நம்ம இப்ப பாடினோம் இல்லையா? அதை பத்தின பெருமைகளை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. பகவானோட பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற பேரு தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. பகவான் பேர் என்ன? இதேதான் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது வந்து மார்க்கத்துல வந்து ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், பக்தி மார்க்கம் 4 மார்க்கம் இருக்கு. ஞான மார்க்கம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஞானிகள் மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம சாதாரண மனுஷங்கள்லாம் நிறைய நம்மளுக்கு பற்று அது பிடிப்பு இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு பூவை பார்த்தா நம்ம ஆசைப்படுறோம், அதை சாப்பிட்ற பொருளை பார்த்தா ஆசைப்படுறோம். இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண மக்கள் இதெல்லாம் ஞான மார்க்கத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஞானிகள் மட்டும்தான் போக முடியும். ஞானிகள்லாம் உங்களுக்கு யாரும் மகான்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. ரமண மகரிஷி, அடுத்து வந்து சேஷாத்ரி சுவாமிகள், அடுத்து வந்து யோகிராம், அப்புறம் நம்ம வாழும் மகான் எங்க குருநாதர் மகாரணி ஸ்ரீ முரளிதர சுவாமிகள், இவங்கெல்லாம் வந்து ஞான மார்க்கத்திலேயே இருக்கிறவங்க. அடுத்தது வந்து யோக மார்க்கம். ஞான மார்க்கத்துக்கு வைராக்கியம் ரொம்ப முக்கியம். வைராக்கியம் நமக்கு இருக்குமா?
இப்ப இருக்கும், நான் வைராக்கியத்தோட இருக்கேன், கண்டிப்பா என்னால இருந்து காமிக்க முடியும். இங்க இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா எதையாவது நம்ம வழிக்கு விழுந்துருவோம். அதனால அது நமக்கு சரிப்பட்டு வராது. அடுத்தது வந்து யோகா மார்க்கம். யோகா மார்க்கம் அப்படின்னா யோகா பண்றோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? போன உடனே யோகா கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டை வாங்கிப்போம். அழகா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மேட்டை வாங்கிக்கிறது. மேட்டை வாங்கிட்டு ஒரு டிஷர்ட் ஐ லவ் யோகா அப்படின்னு. அடுத்தது வந்து எல்லாத்துக்கும், இது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறது, நான் யோகா கிளாஸ் போறேன், யோகா கிளாஸ் போறேன், யோகா கிளாஸ் போறேன், யோகா கிளாஸ் போறேன். அந்த டைமிங் அவரு கூட மறந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லிடுவாங்க, சரி நீங்க யோகா கிளாஸ் போறீங்க, டைம் ஆயிடுச்சு போடையாங்கிற அளவுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து யோக மார்க்கத்துல வந்து இப்போ ஒரு யோகி யோகா பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் எப்படி இருப்பாரு? ஸ்ட்ரைட்டா நின்று உட்காருங்க. முதல்ல பத்மாசனத்துல உட்கார்ற அளவுக்காவது நம்ம அந்த யோகத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். நம்ம இருப்போமா? அது தெரியாது. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல கால்வலி கைவலி சின்ன பக்கமா சொல்றாங்க, எனக்கு முட்டி வலி, என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியல, கால்வலி அப்படின்னு நாங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப யோக மார்க்கம் பக்திக்கு சிறந்த வழி நம்மளுக்கு கிடையாது, இருக்காங்க. யோகங்கள் செய்யற யோகிகள் இருக்காங்க. சாதாரண எளிமையான பாமர மக்களுக்கு ஒரு யோகத்துல ஒரே சிந்தனையில இருந்து பிராணாயாமம் பண்றதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது. அந்த சுவாச பயிற்சி வந்து சரியான முறையில, நானும் யூடியூப்பை பார்த்துட்டு சுவாச பயிற்சி பண்றேன் அப்படின்னா எக்கு தப்பா அவங்க நாடி வந்து வேற பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதுக்கெல்லாம் ஒரு சரியான குருமார்கள் கண்டிப்பா தேவை. யோகா பண்றதுக்குலாம் குருமார்கள் இல்லாம தயவு செஞ்சு நீங்க யூடியூப்ல பார்த்து நான் பிராணாயாமம் பண்றேன், பத்மாசனம் பண்றேன், நாடி சுத்தி பண்றேன், நாடி சுத்தி தான் விளையாட்டு விஷயம்ல ஒரு யோகா கிளாஸ்க்கு யூடியூப்பை பார்த்து பண்ணவே கூடாது, யாருமே பண்ணக்கூடாது. இப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸ்ட்ரைட்டா இருந்து ஒரு முதல்ல அந்த ஸ்பைன், அந்த முதுகு கண்டுபடுறதுக்கு தான் அந்த யோகால பெரிய ஒரு விஷயமே இருக்கு. அதெல்லாம் அதுலயும் பக்தி சாதாரண மக்கள் பக்தி பண்ண முடியாது. அடுத்தது வந்து கர்ம மார்க்கம் அப்படின்னா அனுஷ்டானங்கள், நித்திய அனுஷ்டானங்கள், ஆச்சாரம், அனுஷ்டானம், நித்திய பூஜை, புரஸ்காரம் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சாதாரண எளிய மக்கள் பண்ண முடியுமா? சும்மா இப்ப வேலைக்கு போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா சுவாமியை வந்து கண்டிப்பா குளிச்சுட்டு போய் தான் அது விளக்கேற்றி பார்த்து அது பண்ணணும். இப்ப இருக்கிற அவசர காலத்துல சுவாமிக்கு ஒரு ஹேண்ட் பேக் சொல்லிட்டு போற லெவல்ல இன்னும் மக்கள் இருக்காங்க. போய் ஸ்ரத்தையா போய் கியூல பாக்குறவங்களும் இருக்காங்க. ஐயோ அங்கெல்லாம் ரொம்ப கூட்டம், எனக்கெல்லாம் டைமே கிடையாது, எனக்கு அதுக்கு அதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆனா அதை விட முக்கியமான வேலை வரும்போது வேற ஏதாவது நடக்கும்போது அந்த அம்மா ஞாபகம் வரும், ஐயோ அம்மா போய் பார்த்துக்கலாமோ, இப்படி நடக்காம இருந்துட்டுமே எல்லாரும் நீங்க பார்த்தாங்களே நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு அப்ப ஞாபகம். அந்த மாதிரி கர்ம யோகத்திலையும் அது நம்மளுக்கு சாதாரண மக்களுக்கு சாத்தியம் இல்லாதது. அடுத்ததுதான் பக்தி மார்க்கம் தான் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு எளிமையான வழி. பக்தி மார்க்கத்துல இருந்து வந்து நாமாவை வந்து இந்த மகாமந்திரம் வந்து எப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை நீங்க உங்களை சுத்தி எத்தனை கர்மாக்கள், பாவங்கள், எத்தனை விதமான கஷ்டங்கள் நீங்க அதனால அனுபவிக்கிறது. இப்ப நம்ம ஒரு ஏதாவது பண்ணிக்கிட்டோம், இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லையா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வழி, பெரிய வழி என்னன்னா நான் மகாமந்திரம் சொல்றது. மகாமந்திரம் அப்படின்னா இப்ப சொன்னமே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு எளிமையான சாதாரண மந்திரமா இருக்கும். எப்படியுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும்னு சொல்றேன், அப்படிதான்னு சொல்லலை. ஏன்னா எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சு, ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. இதுவே ஒரு பொருளை வந்து நீங்க இத்தனை பண்ணணும், இத்தனை விஷயம் இருக்கு, இவ்வளவு காசு கொடுங்க, எப்படி பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூவே வேற, மக்கள் அங்கதான் போய் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஜீவன் வந்து முக்திக்கு போறதுக்கு, ஜீவன் பரிசுத்தமா இறைவனை வந்து எந்த ஒரு பாவ சுமைகளும் இல்லாம அடையறதுக்கான, மறுபிறவி இல்லாம அடையறதுக்கான ஒரு வழி. இதுதான் வந்து எங்க குருநாதர் வந்து ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் இதை எல்லா மக்களுக்கும் அவரும் ஓயாம ஓடிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹைதராபாத்ல இருப்பார், சென்னையில இருப்பார், சேலத்துல இருப்பார், எங்க இருப்பாருன்னு அவருக்கே அடுத்த நாள் தெரியும்.
மக்கள் ஒவ்வொரு உயிருக்கும் அவர் சொல்றாரு, நான் பேயா மாறியாது ஒவ்வொரு உயிருக்கும் நான் போய் இந்த நாமத்தை போய் அவங்க வாயில வர வைப்பேன். இந்த நாமத்தை சொல்றதுல என்ன கஷ்டம்? ராமா கிருஷ்ணான்னு சொல்றது கஷ்டமே இல்லையே. நீங்க இப்ப நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடலாம், தப்பு கிடையாது. உங்க வாயில இருந்து அது வருதுன்னா இன்னைக்கு நீங்க நின்று கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கான பலாப்பலன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்கிறது இந்த சன்னிதானத்துல வச்சு எங்க குருநாதர் மூலியமா நாங்க சொல்றோம். கண்டிப்பா நல்லது எல்லாரும் மகாமந்திரம் எல்லாருமே சொல்லலாம், வாய்ப்பு சொல்லலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம. இந்த நாமம் சொல்றதுக்கு ஏதாவது ஆச்சாரம் அனுஷ்டானம் நியமங்கள் ஏதாவது இருக்கா? துணி கூட கிடையாது. நீங்க இங்க இருந்து அந்த ரோடுக்கு போறீங்க, பஸ் பிடிக்க போறீங்க, தாராளமா இந்த நாமத்தை சொல்லிட்டு போலாம். இப்ப உண்டியல்ல ஒரு எல்லாமே புண்ணிய பலன்கள் தான். இன்னைக்கு வந்து கோவில்ல பார்த்து அம்மனை பாக்குறது ஒரு புண்ணிய பலன். நீங்க இந்த கோவில் வளாகத்துல இந்த கதையை கேட்கறது ஒரு புண்ணிய பலன். இந்த புண்ணிய பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்கும், உங்க வழி வழியா வர தலைமுறைகளுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து பதியப்படுது, இந்த பிரபஞ்சத்துல வந்து பதியப்பட்டு ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்னென்ன பண்றீங்கிறது உங்களுக்கு வந்து தெரியல, நம்ம வேற விஷயமா இந்த மாதிரி இருக்கோ தெரியல, ஆனா நம்ம என்னென்ன பண்றோன்றது இந்த பிரபஞ்சத்துல பதிவு பண்ணிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க நாம சொல்லும்போது அதுவும் பதிவா ஆகும். உங்களுக்கும் உங்க தலைமுறைகளுக்கும் இந்த ஒரு நாள் நீங்க ஒரு தடவையாவது நாம சொல்லும்போது அந்த நமக்கு சொல்றோம் இல்லையா, கர்மா செஞ்சுக்கும் பாவம் செஞ்சுக்கும், அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன், அதுல கொஞ்சம் நம்ம விடுபடலாங்க. இது வந்து யோகிகள் மகாக்கள் ஞானிகள்லாம் அப்படி சொல்லுவாங்களா? அதெல்லாம் அவங்க வாயிலிருந்து வரதெல்லாம் சத்தியம். இப்ப நம்ம ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், யோகிராம் சுத்குமார் அவங்க எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரமண மகரிஷிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? திருவண்ணாமலையில இருக்கார் இல்லையா? அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோம். இப்ப எத்தனை பேர் நம்ம ஏங்கிப்போம், அவரை பார்க்கலையே, அவரோட நம்மளுக்கு அருள் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம ஏங்கிப்போம் இல்லையா? அந்த ஏங்குற காலத்துல இப்ப வாழும் மகான் எங்க குருநாதர் ஸ்ரீ மகாரண்யன் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். அவர் தான் வந்து எங்க எல்லா இடத்துலையும் போய் இந்த நாமாவை சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு. மக்கள் வந்து எளிமையான வரையில கரை சேரட்டும், வீடு பேரு அடையட்டும். வீடு பேருனா என்னன்னா இறைவனோட நல்ல ஒரு புனிதமான வழியில சரணாகதி ஆகிறது தான் வீடு பேரு. அது அடையட்டும். அது எப்படி எல்லாம் சொல்லலாம், நியமங்கள் கிடையாது. அடுத்தது வந்து கால நேரம் கிடையாது. இப்ப நீங்க வந்து எந்த புக்கை வேணாலும் எடுத்து 10 ஜாமத்துல படிக்க முடியுமா? படிக்கவே முடியாது. அதுக்குன்னு ஒரு நியமங்கள் இருக்கு. இப்ப இந்த நாமாவுக்கு வந்து நீங்க தூக்கமே வரல நைட்டு அப்படின்னா சவால் விட்டு சொல்றேன், இந்த நாமாவை ஒரு 10 தடவை சொல்லுங்க. உங்க கர்மா உங்க பாவங்களும் கரைக்கப்படும். அடுத்தது வந்து நீங்க நாமா சொன்ன பலனும் உங்களுக்கு கிடைக்கும், புண்ணிய பலனா மாறும். அப்ப வந்து தூங்கும் போது சொல்லலாம், டிராபிக் ஜாம்னு சொல்லலாம், ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போறாங்களா அவங்கள பார்க்க போறோம், அந்த பேஷண்ட்டை நம்ம ஏதோ ஒரு படம் வாங்கிட்டு இருக்கிறோம், அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டே போகுது. அடுத்தது வந்து குளிச்சு சொல்லலாம், குளிக்காம சொல்லலாம், செருப்பு போட்டு சொல்லலாம், செருப்பு போடாமையே சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கீட்டுன்னு நம்ம சொல்றோம் ஒரு புண்ணியாதாரம் ஆகிற வரைக்கும், அது கூட அந்த குழந்தைக்கு அது கர்ப்ப வாசத்திலேயே நம்ம சொல்லலாம். அந்த அம்மா மாசமா இருக்கும்போது அவங்களும் சொல்லலாம் அந்த ஹரே ராமா. குழந்தை பிறந்தவனையும் அந்த குழந்தைக்கு ஹரே ராமா மகாமந்திரம் உபதேசம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எங்கேயுமே நீங்க பிரேக்கே விடாம கூட இதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா அதுக்கு பிரதிபலமா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கோவில்ல வந்து முறையிடணும், அதுக்கு நம்ம பலன் கிடைக்குது. அதோட சேர்த்து இந்த மகாமந்திரம் சொல்லும் போது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போறதுக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போனா நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஸ்டேஷன்லயும் வண்டி நிற்காது, ரீச் கரெக்டா போய் சேர வேண்டிய நேரத்துல அழகா இன்னும் முன்னாடியே போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி நம்ம பாவங்கள் சீக்கிரம் கஷ்டப்படும், நம்மளும் வாழ்க்கையில ஆனந்தமா இருக்க முடியும். இந்த நாமத்துக்கு வந்து நியமங்கள் கிடையாது. எங்க குருநாதர் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே இந்த மகாமந்திரத்தை விடாம பிடிச்சி நல்ல கதி நல்ல வாழ்க்கையில நல்ல ஆனந்தத்தோட இருக்கணும். இதுக்கு வந்து நாங்க சொல்றது என்னன்னா, இதுக்கு நியமங்கள் இல்ல, யார் வேணாலும் சொல்லலாம், ஜாதி வேதம் கிடையாது, ஏழை மக்கள் பணக்கார பேதம் கிடையாது, எல்லாருமே ஹரே ராம மகாமந்திரம் நீங்க சொல்லி எழுதி
வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல இந்த மகாமந்திர ஒளி மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ஒழிக்க போகுது. ஏன்னா எல்லா யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் இதை வந்து தீவிரமா எங்க பார்த்தாலும் ராமநாமம் ராமநாமம்னு பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. ராமநாமம் வந்து ஒரு வஜ்ர கவசம். இப்ப வந்து வீட்டை வரவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்தவங்களுக்குலாம் ஸ்டிக்கர் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்க வாசல்ல ஒட்டி வச்சுக்கலாம். வாசல்ல இருந்து வெளியில இருந்து ஒருத்தர் வராங்க, வெளியில இருந்து ஒருத்தர் வரவங்க அதை படிச்சுட்டு உள்ள வராங்க. படிச்சுட்டு உள்ள வரும்போது அவங்க மனசுல ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்தது, சொல்ல முடியாதுல்ல, பொறாம பண்ணலாம் இருக்கலாம். அதை படிச்சுட்டு வந்தோடனே அது மறந்து போயிடும், அந்த நினைப்பே வராது. ஏன்னா ராமகிருஷ்ணன் படிச்சுட்டு உள்ள வரும்போது ஒரு பச்சை தண்ணி நம்ம தமிழர்களோட வழக்கம் என்னன்னா, வந்தவொடனே வீட்டுக்கு வந்தவொடனே தண்ணி கொடுப்போம். எதுக்காக போறோம்? அந்த தண்ணிக்கு வந்து அதை வந்து அந்த சக்தி இருக்கு, அந்த கெட்ட குணங்களை அழிக்கிற ஒரு தண்ணி உள்ள போனோம்னா குளிர்ச்சியானோன்னு அந்த அது நம்ம என்ன நினைக்க வரோன்றத மறந்து போயிடுவோம். இதனாலதான் தமிழர்கள் வந்தவொடனே நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நிகரான அதுக்கும் மேலான இந்த மகாமந்திர ஸ்டிக்கர் யாராவது கிடைக்கலைன்னா சார் முன்னாடி இருக்காங்க, நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஸ்டிக்கரை நீங்க கண்ணுக்கு படுற மாதிரியான இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. வீட்டு வாசல்ல கூட ஒட்டி வச்சுக்கலாம். வீட்டு வாசல்ல நீங்க ஒட்டி வைக்கும் போது அவங்க வந்து வரும்போது இதை படிச்சுட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்துட்டு அவங்க வந்து அவங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காது. அவங்களும் நாமா சொல்லுவாங்க, உங்க வீட்டுல நாமா சொல்லுவாங்க. அந்த வைப்ரேஷன் அவங்க வாயில கொஞ்ச நேரம் இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இது நிறைய வீட்டுல நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு எண்ணிக்கையிலான ஜபம் தான் இது மகாமந்திரம். நீங்க வந்து திரும்ப திரும்ப நீங்க சொல்லிட்டே இருக்கும் போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும். எப்படி அம்மாவுக்கு நம்ம வந்து காணிக்கை செஞ்சு எல்லாமே பிராய்ச்சித்தம் பண்ணி எல்லாமே பண்றோமோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு எண்ணிக்கையில் சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களா, குழந்தை பிறக்கணுமா, வேலை கிடைக்கணுமா, வியாபாரம் செழிக்கணுமா, கிருஷ்ணா ராமாங்கிறது வந்து காலங்காலமா இருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்ப நான் வந்து சொல்லியோ இல்ல என் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க சொல்லியோ நடக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது காலங்காலமா கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம். பாவங்கள் கண்டிப்பா கிடைக்கப்படுகிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி இது வந்து எல்லா நேரங்களையும் சொல்லலாம். நியமங்கள் இல்லாத எந்த விதிமுறைகளும் இல்லை. திரும்ப திரும்ப நாங்க எங்க குருநாதர் சொல்றது. இதுக்கு நான் சொல்லலாமா? நான் வந்து ஒரு சுமங்கலி இல்லாதவங்க நாம சொல்லலாமா? நான் வந்து ஒரு ஏழை, ரொம்ப ஏழை, எனக்கெல்லாம் அருள் புரிவாங்களா? கண்டிப்பா புரியும். இந்த நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கும். நீங்க சொல்லிதான் பாருங்களேன். எங்கேயாவது இந்த மேடையில நம்ம உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் சத்தங்கத்துல இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. யாரையாவது ஒருத்தர் பார்க்கும்போது அம்மா நீங்க சொன்னதை நாங்க சொன்னோம், எங்க வாழ்க்கையில இது கண்டிப்பா நடந்துச்சுமா, நடக்கவே நடக்காததெல்லாம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. அதை நாங்க காதால கேட்போம். இது நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க பிரவச்சனம் போய் பண்ணும்போது இது அவங்க சொல்றாங்க, நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து இந்த சன்னிதானத்துல இன்னைக்கு வந்து இந்த 500 வருஷ புராதான கோவில்ல இன்னைக்கு இதை வந்து ஒரு மந்திர உபதேசமா நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை விடாம நீங்க சொல்லணும். நீங்க சொல்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒருத்தருக்காவது, நீங்க தெரிஞ்ச ஒருத்தருக்காவது அவங்க உபதேசிக்கணும். உபதேசிச்சீங்கன்னா உங்களுக்கு அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணிய பலன் கிடைக்கும், இரட்டிப்பு. அது எத்தனை பலன் கிடைக்குமே சொல்ல முடியாது. இந்த மந்திரத்தை நீங்க வாங்கிட்டு போய் நீங்க உங்களோட வச்சுக்காம இன்னொருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு எண்ணம் மாதிரி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பெருகிட்டே போகும். நீங்களும் சொல்லணும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லணும். இப்போ இவ்வளவு பெரிய மந்திரத்தை சொல்றதுக்கு குரு தேவை இல்லை அப்படின்றது குருநாதரே சொல்றாரு. யாருமே எடுத்து கொடுக்க வேண்டாம். இப்ப நீங்க கேட்டீங்க, நாங்க சொல்றோம், நீங்க கேட்டீங்க. இப்ப இருந்தே அடுத்த அடி எடுத்து வச்சு ரோட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் எல்லா நேரத்திலையும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராமா கிருஷ்ணான்னு சொல்றதெல்லாம் ஒரு பாக்கியம். ஒரு என்ன சொல்றது, நம்ம அகசுத்தி எல்லாமே நடக்கும். நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் ஏதாவது வியாதி இருந்தா கூட சரியா போகும். அதனால இது ஒரு வாய்ப்பு. எங்களோட சரி நீங்க சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண
हरे कृष्ण 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 हरे 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 நாம மகிமை இதோட முடிஞ்சிடும். முதல்ல வந்து பெரிய மாரியம்மன் கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் மகிமைகள் பார்த்தோம். அடுத்தது வந்து நாம மகிமையை பார்த்தோம். அடுத்தது இந்த நாமத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அந்த குரு மகாக்கள் குரு மகிமை ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். குரு மகிமை இல்லையே திருவருள் இல்லை. திருவருள் தான் நம்மளுக்கு லட்சுமி கடாசம். குரு இல்லையே திருவருள் இல்லை. நீங்க ஒரு சம்சார கடல்னா நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் கதை கேட்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும். குழம்பு இல்லை, அடுத்து வந்து குழம்பு சூடு பண்ணணும், அடுத்து வந்து கணவரை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அடுத்து முக்கியமா நாடகம் பார்க்கணும். இந்த நாடகம் மிஸ் ஆயிடுச்சு, போய் நாடகத்தை முதல்ல அந்த தொடரை விட்டு போச்சுன்னா போன் பண்ணிடலாம் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம சம்சாரத்துல நம்ம விழுந்த நம்மளை தூக்கி விடுற ஒரே ஒரு கர்மம் எதுன்னா குருமார்கள். குருமார்கள்னா யாரு? ஸ்ரீ ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார், இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம கூட நம்ம வாழும் மகான் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள், அவரும் வாழும் மகான். எப்பயுமே இருக்கும் போது மகான்களோட அருமை தெரியாது. அந்த அவங்க திருப்பி திருப்பி சொல்றது அவங்கள கடவுள் வந்து அவதார புருஷங்களா அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க வந்து இறைவனால அனுப்பி வைக்கப்பட்டவங்க. அவங்க மட்டும்தான் அந்த கர்மாவை சிஷ்யர்கள்ட்ட இருந்து வாங்கிக்க முடியற சக்தி ஞானிகள் மகான்கள்கிட்ட மட்டும்தான். குரு உங்களை ஒரு தடவை பார்த்தாருன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயம் அற்புதம் இருக்கு. பாத்தீங்களா, நான் உங்களை மாதிரி ரோட்ல இருந்து நின்று பார்த்துட்டு இருந்தவங்க. நான் பேசுவேனான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இந்த கருமை எங்க இருந்து வந்ததுன்னா குருமார்கள்ட்ட இருந்து தான் வந்தது. ஞான சூனியம் கூட நல்ல உபதேசம் பண்ற அளவுக்கு குரு வந்து கைவிடவே மாட்டார். மேல தூக்கி விட்டுருவார். குரு மகிமை அந்த அளவுக்கு ஒரு புனிதமானது. நீங்க வந்து எங்க குருநாதரை நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரார்த்திச்சுக்கணும், தரிசனம் பண்ணணும். அதே இப்ப கொஞ்ச நேரம் நாமா சொல்லலாம். இன்னொன்று வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சொல்லுங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லுங்க. பிரார்த்தனை பண்றது எப்படின்றது குந்தி தேவி பிரார்த்தனை பண்றாங்களாம். மகாபாரத கிருஷ்ண இதுல பிரார்த்தனை பண்றாங்களாம். அவங்க வந்து அவங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சு எனக்கு இது ஒரு பாக்கியம், கஷ்டம் வந்தாதானே நான் கிருஷ்ணா உன்னை நான் நினைக்க போறேன், கஷ்டம் இல்லைன்னா நான் வந்து உன்னை பாப்பனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, நீ அந்த கஷ்டத்துக்கு வந்து எனக்கு வந்து நன்றி சொல்லி நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை அப்படி பண்றாங்களா. நம்மளும் சேர்ந்து பிரார்த்தனை மனசுல இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தாலும் நன்றி சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்க மனசு லகுவாகும் போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்போது எல்லாமே வாழ்க்கையை இனிமையாகும். பார்க்கறவங்க எல்லாம் உனக்குள்ளும் கிருஷ்ணன் எனக்குள்ளும் கிருஷ்ணன்றாங்க சமத்துவமான நிலை வரும். எல்லாமே பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நாமா சொல்லிட்டு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதே மாதிரி நீங்க இந்த மகா மந்திரத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு பாக்கியம். இதை கேட்கறவங்க எங்கெங்க இருந்தோ கேட்டுட்டு இருப்பீங்க.
ஒரு வண்டியில போறவங்க கூட அந்த ஸ்பீக்கர் நம்ம கோவில் நிர்வாகம் அங்கங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க முன்னாடியே இத்தனை பேர் நீங்க நின்று கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மகா மந்திரத்தை இன்னைக்கு விடாம இன்னைக்கு ஆடி 2வது வெள்ளிக்கிழமை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பொக்கிஷம். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இன்னைக்கு இருக்கிற கலிகாலம், அவசர யுகம், அவசர காலத்துல இந்த 2 வரி கூட நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா பகவான் அவ்வளோ கிருபை பண்ணியிருக்காரு, அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ 2 வரியில நம்ம பிரார்த்தனையை முடிச்சு நம்மளை கரையேற்றத்துக்கான வழி கொடுத்துருக்காரு. இதை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு நீங்க கும்பிட்ற தெய்வத்தோடையே இந்த மந்திரத்தையும் சொல்லி பழகி நல்ல வாழ்க்கையில பேரும் எங்க குருநாதர் அருள் உங்களுக்கு கிடைக்க இந்த பெரிய மாரியம்மன் உங்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் உங்களுக்கு கொடுத்த உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்ணி வேண்டி கேட்டு கொடுக்குறோம். மற்றபடி இந்த கோவில் நிர்வாகம், அலுவலக அதிகாரிகள், முக்கியமாக பூசாரிகள், பக்தர்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் கொடுத்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. மேம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு வருடாவது இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இப்போ ஒரு மாமி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. தலைவர் சக்திவேல் சாருக்கு மிக்க மிக்க நன்றி. நாங்க வந்து கேட்ட உடனே ஈஓ மேமும் சக்திவேல் சாரும் உடனே நாங்க சொன்ன தலைப்பு சொன்ன உடனே அப்ரூவல் கொடுத்தாங்க. எங்களுக்கு மிகவும் இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இத்தனை பேர் நின்றுட்டு கேட்குறீங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சேர் கிடைக்கல, உட்காந்து கேட்கல, நின்றுட்டு கேட்குறீங்க. இதனோட பலன்கள் உங்களுக்கு அபரீதமாக கிடைக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையே இல்லை. அந்த கால் வலிக்கிறது, அந்த கால் வலிக்கிற காலுக்கு பகவானுக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போவோம், உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த மகா மந்திரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ராகவஸ்திகளை உங்க கண்ணுக்கு படுற மாதிரி முட்டி வச்சுக்கோங்க. மகா மந்திரத்தை சொல்லுங்க, சொல்ல வேண்டும். ராதே ராதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. ஆயிரம் கண்கள் உடையவளே எம்மையாடும் தாயே மாரியம்மா. ஆயிரம் கண்கள் உடையவளே எங்களாலும் தாயே மாரியம்மா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. ஆகமும் நீயே அழிப்பதும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. ஆக்கமும் நீயே அழிப்பதும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. கலியுகம் காட்டிட அவதரித்தவளே எங்கள் தாயே மாரியம்மா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. உருவும் நீயே அருவும் நீயே சுயம்பாய் வந்த நாயகியே. உலகும் நீயே இளரும் நீயே உலகம் காப்பாய் மாரியம்மா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே எங்கள் தாயே மாரியம்மா. வேதங்கள் நான்கும் உன்னுள்ளடக்கம் வேதனும் போற்றிடும் மாரியம்மா.
வரம் தருபவளே வேதனைகள் தீர்ப்பவளே மாரியம்மனே கோட்டை மாரியம்மனே பாதம் பணிந்து நின்றோம் பாவவினை களைவாயே மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே வேண்டும் வரம் தருபவளே வேதனைகள் தீர்ப்பவளே மாரியம்மனே கோட்டை மாரியம்மனே பாதம் பணிந்து நின்றோம் பாவவினை களைவாயே மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே வேம்புமாலை தரித்தவளே வேலும் கொண்டவளே மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே வாடிய முகம் கண்டாலே வாரி வழங்கும் நெஞ்சகமே மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே ஆயிரம் கண்ணுடையவளே ஆனந்தத்தை அளிப்பவளே மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே உன்னை தேடி உன் பதத்தை நாடியாடி பாட வந்தோம் மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே அங்கமெல்லாம் அழகு குத்தி அன்னை வழக்கம் ஏந்தி வந்தோம் மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே அன்னையாகி அனுதினமும் எம்மை காத்து அருள்பவளே மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே செந்தூரம் நெற்றியிலே செம்பட்டி இடையிலே மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே செங்காந்தல் கரம் தூக்கி செம்பவழ வாழ்த்திடவாய் மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே அம்மா என்றாலே அபயம் என்று அருள் புரியும் மாரியம்மனே எங்கள் மாரியம்மனே ஆனந்தம் ஆனந்தம் நீ இருக்கும் இடமெல்லாம் மாரியம்மனே கோட்டை மாரியம்மனே மாரியம்மனே கோட்டை மாரியம்மனே கோட்டை மாரியம்மனே நிறைய குடும்பம் சாப்பிட்டோம்